நம்ம ஊரு ரவுடி கேங்கல்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை சச்சரவு எல்லாத்தையும் பார்த்திருப்போம். மலேசியால ரவுடி கேங் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கும், அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மலாய் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பார்க்க போறோம். வேகமா பார்த்துடலாமா? போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே அண்ணன் தம்பி கூட பிறக்கலனாலும் ஒரே கம்பெனி, ஒரு பிரைவேட் பாடி கார்டு கம்பெனில அண்ணனா தம்பியா 2 பேர் பழகிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கனால அந்த தாடிக்காரன் அவன் அண்ணன், முழுமுட்டியா ஒரு சின்ன பையன் இருக்கிறான்ல அவன் தான் தம்பி. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவரு தனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு போல இந்த பாடி கார்டு கம்பெனி கிட்ட. சோ பாடி கார்டு வேலையை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இதுல வேற அந்த ஆளு கம்ப்ளைண்ட், இப்படி டிராபிக்ல மாட்ட வச்சிட்டீங்களடா, இதுக்காடா இவ்வளவு செலவு பண்ணி உங்களை மாதிரி ஆட்களை அப்ரசன்டீஸ் மாதிரி பாடி கார்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ராமா கூட்டு போக மாட்டீங்களடா அப்படி இப்படின்னு திரிக்கிட்டே வராரு உள்ள இருக்கிறவர். அப்பதான் தம்பி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சந்தேகத்துக்குரிய வகையில ஒரு வண்டி நிக்குது. அதை பத்தி அப்டேட் கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தா ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு பைக் வருது. இவங்களே ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி இந்த பைக்காரன் தான் பிரச்சனை பண்ண போறான்னு பார்த்தா அவன் ஒரு நார்மலான ஒரு ஆள். இவங்க தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கானுங்க. அடுத்து ஏதோ விக்கிறதுக்காக ஒரு குரூப் வருது. இதை வாங்கிக்கன்னு கேக்குது. நம்மளால வேண்டான்னு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற சும்மா இல்லாம போர் அடிக்குதுப்பா ஏதாவது சாப்பிடுவோம்ப்பா வாங்குப்பான்னு சொன்னதும் பார்த்தா அவன் தான் கொல்ல வந்தவன். சுட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஆட்கள் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே துப்பாக்கி சூட்டு சண்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. துப்பாக்கி சண்டையும் கை சண்டையுமாக ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கும். உள்ள இருக்கிறவரை காப்பாற்ற முயற்சியில வேற நம்ம பசங்க இருக்கிறாங்க. இவங்க குரூப்ல ஒரு பெரியவர் வேற இருக்கிறாரு. சூப்பரா சண்டை பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு. தம்மா தூண்டுல இருந்து இவ்வளவு பெருசு வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பாடி கார்டு டீம்ல. ஒரு வழியா அவரை காப்பாத்தியாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கும்போது அண்ணங்காரனை பின்னாடி இருந்து யாரோ சுட முயற்சி பண்ணும்போது கரெக்டா தம்பி பார்த்து அவனை சுட்டு அண்ணங்காரனை காப்பாத்துற. நான் மட்டும் இல்லைன்னா நீ செத்து போயிடுடே அப்படின்னு நக்கல் வேற பண்றான். கட் பண்ணா இப்ப போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி பாதுகாப்புக்காக நாங்க சுட்டோம் அப்படின்னு இவங்க கையெழுத்து போட்டு வரணும். போலீஸ்காரருக்கு இவங்களை கண்டாலே பிடிக்கல. ஏன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ரவுடிகளா இருந்தவனுங்க. இப்போ பாடி கார்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனில இது பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ரவுடி பல்க தாண்டான்னு சீனை போட்டுட்டு இருக்காரு அந்த போலீஸ்காரர். ஆனா நடந்த சண்டையில ஒருத்தவனுக்கு கையில அடிபட்டு இருக்கும். இவங்க 5 பேரும் தான் தி பிளட் பிரதர்ஸ். ரத்தத்தால ஒண்ணு இல்லைனாலும் நாங்க ஒண்ணுதான்னு சொல்லிக்கக்கூடிய பிரதர்ஸ் கூட்டம் இது. அடுத்து முதலாளியை பாக்குறதுக்காக வராங்க. இந்த வெள்ள முடிக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, வயசானவர். இவர் தான் இந்த பாடி கார்டு கூட்டத்தோட தலைவர். ஒரு காலத்துல அடியாளா இருந்து அப்புறம் நல்லா வளர்ந்து பெரிய ஆளானவர் தான். அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பெரிய பெரிய அரசியல்வாதிக, பெரிய பெரிய கேங் லீடர்னு பல பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். பொண்ணு ஒரு நார்மலான பொண்ணு தான். ஆனா பையன் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கான். நிறைய சர்டிபிகேட் வாங்கி கூச்சிருக்கான். ரொம்ப நல்ல பையன் போல. சோ அப்பாவை பெரிய முதலாளின்னு சொன்னா பையனை சின்ன முதலாளின்னு சொல்லலாம்ல. சின்ன முதலாளி என்னப்பா கேள்விப்பட்ட அண்ணனை தம்பி தான் காப்பாத்தினாமே அப்படின்னு விசாரிக்க நம்ம பையன் சும்மா இல்லாம ஆமா வயசாயிடுச்சுல அவனை பாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இருந்தா தானே பாத்துக்க முடியும்னு நக்கல் பண்ணுவாப்ல. ஆண்டா உன்னை நான் பாத்துக்கிட்டா நீ என்ன பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு சீனை போடுறியா அப்படிங்கிற அண்ணன். அப்படியே பிளாஷ்பேக்கு போறோம். அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்கணும்ல. இவங்க பிறப்பால அண்ணன் தம்பி இல்ல, ஏழை மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் ஏரியா. அண்ணங்காரனோட அம்மா. அண்ணங்காரன் 14 வயசுல இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். அதுவும் அவங்க கேரக்டர் கொஞ்சம் மாதிரி. பக்கத்து வீட்டுக்காரரை கைக்குள்ள போட்டு அவரோட பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இந்த அம்மா ஓடி போயிடுச்சு போல. சோ பக்கத்து வீட்டுக்காரங்களோட பையன் சும்மா இருப்பானா, உங்க அம்மா ஓடி போயிட்டா, எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா, பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா, அந்த பணத்தை நீதான் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ இந்த பையனை அண்ணங்காரனை போட்டு அடி அடிக்கிறாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறவன் தான் நம்ம தம்பி. ஐயோ அடி வாங்கி கிடக்குறானே, அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமேன்னு அவங்கிட்ட இருக்கிற 5 10 அதுல எடுத்துக்கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா பொலிர்னு வாங்கி தூக்கி வீசி எறிறான். இந்த உலகத்துல நல்லவனாவே இருக்க கூடாது, நீ ஏன்டா நல்லவனா இருக்கிற, முடிஞ்சா இங்க இருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு அட்வைஸ் போட்டு அவர் ஓடி போயிட்டார். கூட பிறக்காத அண்ணன் வந்தான். இப்போ கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை நமக்கு காட்டுறாங்க. அவன் பேரு ஜாக்கி. வீட்டுல அப்பா ஒரு குடிகார அப்பா. கூட பிறந்தவன் திருடுற வேலையா பார்ப்பான். இப்ப கூட பாருங்களேன், ஏதோ ஒரு போனை திருடி இருக்கிறான். அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை அவருக்கு தெரியாம திருடி இருக்கிறான். போனை வேற ஒழுங்கா ஒளிய வை, நான் கேட்கும் போது கொடுக்கணும், மாட்டி விட்டா கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அந்த அண்ணங்காரன். உடன் பிறக்காதவன். கூட பிறந்தவன் அப்பாவோட பணத்தை திருடி இருக்கிறான். அதே சமயம் கூட பிறக்காத அண்ணங்காரனும் திருடின போனை நம்ம பையன்கிட்ட கொடுத்துருக்கான். போதை தெளிஞ்சு முழிச்சு பாக்குறாரு அப்பா. அப்பா பர்ஸ பாக்குறாரு, பணத்தை காணோம். இங்க தம்பிகாரங்கிட்ட ஒரு போன் இருக்குது. அப்போ பணத்தை வாங்கிட்டு போய் எடுத்துட்டு போய் திருடிட்டு போய் போனை வாங்கிருக்கியாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெல்ட்டால அடி அடி நடிக்கிறார். அவ்வளவு அடி வாங்கும் போது கூட இது அந்த அண்ணங்காரன் என்கிட்ட சும்மா வச்சிருன்னு கொடுத்த போனு, நான் உங்க பணத்தை திருடல, திருடி இந்த போனை வாங்கல அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன்டா சொல்லல அப்படின்னு உடன்பிறவா அந்த சகோதரன் கேட்க, நீ ஏன் உங்க அம்மா வச்சுட்டு போன அந்த கடன் அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னை எப்படி காட்டி வைக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்காம காப்பாத்தி இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தது நம்ம தப்பா அப்படின்னு வேற கேட்டிருப்பான். இப்போ வருஷம் 2015. எல்லாம் ஓரளவு வளர்ந்துருப்பானுங்க. தம்பிகாரன அப்புறம் உடன் பிறந்த சகோதரன் அவங்களோட அப்பா இறந்து போயிட்டார். இவனுக்கு சூதாற்ற பழக்கம் வேற இருக்குது உடன் பிறந்த சகோதரனுக்கு. பணத்தை அடைக்க முடியல, கடனை அடைக்க முடியல. வீட்டுல வந்து எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. தம்பிகாரன் பார்த்துட்டு எங்க அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு போய் நெஞ்ச பிடிப்பான் பாருங்க. குத்தி தள்ளி விடுறானுங்க. கீழே விழும்போது யாரு வந்து தூக்கி விடுறான்னு பாருங்க. கை எடுத்து தூக்கி விடுறது உடன்பிறவா இந்த அண்ணன் தான்.
இவர் இப்போ அந்த பாடிகார்டு குரூப்ல சேர்ந்துட்டாரு. அடிதடி எல்லாம் அசால்ட்டா வரும். என் கூட பிறக்கலனாலும் அவன் என் தம்பிடா, அவனையாரா அடிக்கிறீன்னு சொல்லி அந்த 3 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவாப்ல. எல்லாரையும் அடிச்சு அங்கேயே படுக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துல நம்ம வாழ வேண்டாம், உன் வாழ்க்கை மாறணும்னா என் கூட வரையா அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்த நொடி உடன் பிறந்தவனை விட்டுவிட்டு உடன் பிறவாத அந்த அண்ணன் நம்பி இவன் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு தம்பி நம்ம ஹீரோ கிளம்பிட்டான். கூட பிறந்தவனுக்கு அப்பா இல்ல, இப்ப தம்பி இல்ல, வீடு இல்ல, வீட்டுல பொருள் இல்ல, எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி தள்ளிட்டானுங்க. அவனுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இந்த பக்கத்துல தம்பிக்கு இப்போ அவ்வளவு பெரியவர் முதலாளி. சின்ன பையனு பார்க்காம அண்ணங்காரன் கேட்டுக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காகவே தம்பியை தான் டீம்ல சேர்த்துக்கிறார். முறைப்படி சடங்கு செஞ்சு அவங்களோட கேங்ல தம்பியை சேர்த்துக்கிறாங்க. எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது. இவங்களோட கேங்ல இருக்கார்ல ஒரு பெரியவர், அவர் தான் சண்டை போறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அண்ணங்காரனும் துப்பாக்கி சுட ட்ரைனிங் கொடுக்கறாப்ல. மித்த பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா விளையாட என்ஜாய் பண்ணலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க குரூப்ல அந்த கை உடைஞ்சு இருக்கான்ல, அவன் மட்டும் ஒரு மாதிரியாவே இருக்கிறான். அவனுக்கு சிறுட்டு கூட நம்ம பையன் தான் பத்த வச்சுட்டு இருக்கானா பாத்துக்கங்களேன். ஒரு 3 பொண்ணுங்களை பார்த்ததும் ஒரு தாடிக்காரன் வலிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பேசுறதுக்கு போறான். தம்பிக்காரன் ஒரு நசு கூட பழகிட்டு இருக்கான் போல. கேட்டா நாங்க நண்பர்கள் அப்படின்னு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, லவ் பண்றீங்கன்னு மித்த பசங்க ஓடிட்டு இருக்காங்க. காதலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்காதடா தம்பி, என்னைக்கோ ஏதோ ஒரு பணக்காரனை காப்பாற்ற முடிஞ்சுன்னா நம்ம சாக போறோங்கிறாரு பெரியவர். என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நீங்க தாண்டா அப்படின்னு எல்லாரையும் பத்தி அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்டா பேச அண்ணங்காரன் போய் ஆறுதலா கட்டி பிடிக்கிறான். எதுக்கு விளையாண்டுட்டு இருக்கிறது யாருன்னு பாருங்க, நம்ம சின்ன முதலாளி தான் விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. ஒரு ஆளை தூக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவன் அந்த பார்ல வரதும் அப்படியே ஒரு கரண்ட் ஷாக்கை கொடுத்து அவனை தூக்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சாச்சு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை கொல்ற முயற்சி நடைபெற்றதுல அதுக்கு காரணம் இவன் தான் விசாரிச்சு பார்த்தா இல்லன்னு பேசிட்டு இருக்கான், பொய் சொல்லிட்டு இருக்கான். நெத்தி பொட்டுல சுட்டு கொண்டு போட்டுறாரு. பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க பாருங்க எப்படின்னு. ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு அதுல பெட்ரோலை நிறைச்சு, பெட்ரோலா ஆசிட்டான்னு தெரியல, அந்த வண்டியவே அங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன முதலாளியை நம்ம பார்த்தோம் செஞ்சோம் இல்லையா. இப்போ பெரிய முதலாளியுடைய பொண்ணு, அவ யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த பையன் ஏதோ செட்டப் பண்ணிருக்கான் போல. அவங்க 2 பேருக்கு நடுவுல இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் பண்ண பொண்ணை விடாம போய் பிடிச்சி இழுக்கிறது, வம்பு பண்றது பண்ணிட்டு இருக்க. அதான் பிடிக்கல போடான்னு சொல்லிட்டு போறால. அப்ப ஏன்டா ஓவரா பண்றேன்னு வண்டியில கண்ணாடிக்கு நடுவுல மாட்ட வச்சு நீ பண்ணதுக்கு தண்டனைன்னு ஓட விட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு வைக்கிறாரு நம்ம அண்ணங்காரன். பின்னாடி முதலாளியுடைய பொண்ணு, அவ கொஞ்சம் மன அழுத்த பிரச்சனை இருக்குது. அதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாத்திரை சாப்பிடாம அவளால இருக்க முடியாது போல தெரியுது. அந்த எக்ஸ தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. இதுல அண்ணங்காரனை இப்ப அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விடுறதுல இருந்து இப்ப கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு சைடுல இருந்து நிறைய பேர் வரீங்க, மாப்பிள்ளை சைடுல இருந்து யாரு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்குன்னு யாரும் இல்ல, இதோ அங்க தின்னுட்டு இருக்கிற அந்த தடிமாடுகள் தவிர எனக்கு வேற யாருமே இல்ல, அவங்க தான் என் சைடுல இருந்து வருவாங்கிறாப்ல. உனக்கு அம்மானு ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே சொல்லும்போது 14 வயசுலயே என்னை விட்டுவிட்டு ஓடி போனவ. அவ இருந்தாலா இல்ல செத்தாலும் கூட எனக்கு கவலை இல்ல, அவ என் கல்யாணத்துக்கு வரணும் அவசியமே இல்லைன்னு சொல்லி முடிச்சு விட்டுறான். அப்புறம் அந்த பக்கம் பாருங்க, சின்ன முதலாளி வராரு. புது மாப்பிள்ள புது பொண்ணு ஆக போறீங்க, வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கூட்டு விட்டதா சொல்லி இப்ப பெரிய முதலாளியை பாக்குறதுக்காக எல்லாரும் வராங்க. இங்க வந்து பார்த்தா அவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. தனக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்குதான், உடம்புல ஏதோ கட்டி இருக்குதான், பொழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாராம். அதனால தான் பண்ற ஒட்டுமொத்த பிசினஸையும் 2ஆ பிரிக்கிறார். ஒன்னு லீகலா கணக்கு காட்டுறாப்புல பண்ணக்கூடிய பிசினஸ், அது எல்லாத்துக்கும் தான் பையனை முதலாளியா போறார். 2வது இந்த பாடிகார்டு பிசினஸ், இல்லீகலா பண்ற பிசினஸ். இது எல்லாத்துக்கும் எனக்கு பிறகு இதோ இந்த அண்ணங்காரன் தான் அதை பாத்துக்கணும்னு அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. பரவாயில்ல, பிரச்சனை வராம 2 பேருக்கு சரிபாரியா பிரிச்சு கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு லாஜிக்ல தான் பிரிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ புது பாசா அண்ணங்காரன் செலக்ட் செய்யப்பட்டிருக்கான். சோ அண்ணங்காரனுக்கு மித்த பசங்க எல்லாம் வந்து மரியாதை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு மறுபடியும் மன அழுத்த பிரச்சனை. மாத்திரை பார்த்தா காலியா போயிடுச்சு. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த ஒரு மெடிக்கல்களையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவோட பழக்கத்துக்காக, தம்பியோட பழக்கத்துக்காக அந்த கேர்ள் ஃபிரெண்ட் நசமா மாத்திரை டப்பா கொண்டு வந்து கொடுக்குறா. 2 மாத்திரை டப்பா பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுத்துட்டு இருக்கிறேன், என்னைக்காவது மாட்ட போற பாரு நீ அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்னாகாது, அவங்க கொஞ்சம் பாவம், மன அழுத்த பிரச்சனை இருக்குது, இப்பதான் லவ் பிரேக்கப் ஆயிருக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா ஒரு பெரிய தகராறு. அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கேங்கையும் 2ஆ பிரிக்கலாம். ஒரு குரூப் நாகா குரூப். நாகாங்கிறது நம்ம பசங்க, முதலாளி, இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய கேங். அவங்களோட பாடி கார்டா யாராவது வேணும்னா அந்த நாகா குரூப்ல இருக்கிறவங்க தான் இவங்க பாடி கார்டு எல்லாத்தையும் கூட்டுப்பாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சாஹா குரூப்னு ஒன்னு இருக்குது. அந்த சாஹா குரூப் வேற மாதிரி ஒரு பேரல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் இருக்காது. பாடி கார்டு வேலைக்கெல்லாம் அவங்க நம்ம பசங்களை கூப்பிட மாட்டாங்க. சரி, இப்ப மீட்டிங் வருவோம். மீட்டிங்ல இப்போ சாஹா குரூப்ல இருந்து யாரும் வரல. இருக்கிற எல்லா பேருமே நாகா கேங் தான். அதுல குட்டி குட்டி கேங்கா சில பிரிவுகள் இருக்கும். அதுல ஒருத்தர் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தனக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்ம பசங்களோட கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தார்ல, இவரை கொல்றதுக்காக ஒரு முயற்சி கூட நடந்தது இல்ல, அவர் தான் இப்ப உட்கார்ந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னையா பிரச்சனைன்னு கேட்டா, அவர்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தனை நம்ம பாடிகார்டு கேங்ல இருக்கிற பெரியவர் அவரு கொன்னு போட்டாராம். எதுக்கு கொன்னு போட்டாருன்னு கேட்டா, ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப கோரமா அடிச்சு மூஞ்சில கோடு போட்டு, அந்த பொண்ணு வேற கர்ப்பிணி பொண்ணு போல, அவளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் ஒருத்தன். பார்த்துட்டு இவரால சும்மா இருக்க முடியுமா, அடிச்சு கொன்னு போட்டார். அடிச்சான், செத்து போயிட்டாப்ல.
சொல்றாப்ல. இதுதான் பிரச்சனை. வேற ஆளா இருந்தா அங்கேயே கண்டகண்டமா வெட்டி போட்டிருப்பாங்க. பாடிகார்டு குரூப்புங்கிறதுனால என்ன பண்ணலாங்கிறத பேசி முடிவெடுக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். எப்ப அவங்களுக்காக நாங்க எவ்வளவு பண்ணிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம், இதை ஒன்னும் பெருசாக்காம விட்டுருங்கப்பா அப்படின்னு நம்ம அண்ணங்காரன் பேசி பாக்குறான். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இங்கேயே குறுந்தாடி வச்சுக்கிட்டு ஒரு குடிமையை போட்டுக்கிட்டு ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிற பாருங்க, பூச்சட்டை. இந்த ஆளு இதே நாகா குரூப்ல இன்னொரு குட்டி கேங்கோட தலைவர், குடிமி தலைவர். அவர் பேசி தீர்த்துப்பா அமைதியா இருங்கிறார். நீங்க இருக்கும்போது இவன் யாரு பேசுறதுக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது, எனக்கு பிறகு என் இடத்துல உட்கார போறது இவன் தான் இவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவனால இவ்வளவு பெரிய விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியுமா நக்கல் பண்றாப்ல அவர். இல்ல இவனால கண்டிப்பா முடியும் தம்பி, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம பாரம்பரியமா என்ன செய்யுமோ அதை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டாரு முதலாளி. யாரு துரோகம் பண்ணாங்களோ அவங்க அதற்கான பிரைஸை பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. வேற யாராவது அதை பண்ணலாமே, நீ எதுக்கு போற அப்படின்னு பொண்ணு கேப்பா. வேற வழி இல்ல, தலைவரை நான் தான் அதை செஞ்சாகணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த மேட்டரை செய்ய போறார். பெரியவருக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போறாங்கிறது நல்லா தெரியுது. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஏற்கனவே பெட்ரோல் எல்லாம் ஊத்தி ஒரு வண்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு வண்டிக்குள்ள பெரியவரை உட்கார வச்சிருக்காங்க. அவர் பண்ண தப்புக்கு தண்டனை இவங்களாலேயே சுட்டுக் கொல்லப்படுவதுதான் போல. இல்ல இது வேண்டாம், இது தப்புன்னு தம்பிக்காரன் சொல்லியும் கூட வேற வழி இல்லடா, செஞ்சுதாண்டா ஆகணும்னு அண்ணே செய்யறதுக்காக போறான். என் குடும்பத்தை பாத்துக்க தம்பி அப்படின்ட்டாரு அவரு. குடும்பம்னு அவர் சொல்றது இந்த பாடிகார்டு பசங்களை தான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு துப்பாக்கியால சுடுறாருங்க. துப்பாக்கி சத்தம் கேக்குது. அடுத்து தீய வச்சும் மொத்தத்தையும் கொளுத்தி விட்டார். மொத்தமும் வெடிச்சு சதறுது. இதை பார்த்து அந்த பாடிகார்டு பசங்க சில பேருக்கு கோவம். நம்ம தம்பிக்கு கூட இதை பண்ணதுல உடன்பாடு இல்லதான். அடுத்து பார்த்தா சோசியல் மீடியால நிறைய பிராங்க் வீடியோ பண்ற ஒருத்தன். யாரு? நம்ம ஹீரோவோட கூட பிறந்தவன். அவன் இப்போ சின்ன சின்னதா வீடியோ எடிட் பண்றது, ரகசியமா கேமரா வச்சு எடிட் பண்றது, அந்த கேட்ச் பண்றது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட அந்த எக்ஸ் போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன லவ் பண்ணி ஒருத்தவி பிரேக்கப் பண்ணி போயிட்டா, அவளுக்கு கல்யாணமா போகுது, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கேமராவை வைக்கணும், நடக்கிற கூத்த ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போடணும், அவமானப்படணும்னு டீல பேசிட்டு இருக்கான். கூட பிறந்தவனும் தான் பையன்கிட்ட பேசிட்டு நல்ல ஒரு காசு பார்க்கலாமான்னு ஒரு முடிவு பண்ணி கூட பார்ட்னர்னு ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர் பாருங்க ரோபோ வச்சு ஒரு பொம்மைக்கு எப்படி பால் கொடுக்கறதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் தான் கம்பெனியை நடத்துறாங்க. ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் கையில இருக்கிறதா அந்த குட்டி ரகசிய கேமரா, இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு காட்டுறாரு. எல்லாம் ஓகே. கல்யாண அந்த இன்விடேஷன் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கான், கொடுத்துட்டு போயிருக்கான். அந்த இன்விடேஷன்ல பேரை பார்த்ததும் இவனுக்கு ஷாக். அடுத்து போட்டோவை பார்த்ததும் இன்னும் ஷாக். தன்னோட தம்பி அந்த கேங்ல வேலை பார்க்கறாங்கிறத பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது. இந்த வேலை வேண்டாம், விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்னு யோசிக்கிறார். அப்போ மகனும், இதை தவிர உனக்கு வேலை எதுவும் தெரியாது, அடுத்த மாசம் வேற எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒழுங்கா வந்த வேலையை பாரு அப்படின்னு பையன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பெரியவரை போட்டுட்டு அழுகியோட வந்து நிக்க பொண்ணு தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்சு முத்தா கொடுத்து சம்பந்திகள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு, சின்ன முதலாளி கட்டிப்பிடிச்சு, நம்ம சின்ன தம்பி கட்டிப்பிடிச்சுன்னு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இப்ப சாப்பிடுறாங்க எல்லாம். அப்ப ஒரு மாதிரி மன அழுத்த பிரச்சனை மறுபடியும் வந்துருச்சு போல தெரியுது. வழக்கம் போல நம்ம தாடி பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அந்த குடிமி போட்ட தலைவர் கூட அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. கழுத்துல சால்வை போட்டு உட்காந்துட்டு இருக்காருல, இவர் தான் அந்த பெரியவர் சாகணும்னு கேட்டுக்கிட்டவர். அவரும் உட்கார்ந்து இருக்காரு. எல்லா பேரும் சேர்ந்து ஏத்தி விடுறாங்க. யார? அந்த பையனை, சின்ன முதலாளிய. நீ உட்கார வேண்டிய சீட்ல எவனோ வந்து உட்காரான் அப்படி இப்படின்னு ஏத்தி விடுறாங்க. லீகலான பிசினஸ் எல்லாம் அப்பா என்ன தான் பார்க்க சொல்லியிருக்காரு, உங்க இந்த டெக்னிக்கலா என்கிட்ட விலைக்காகாது அப்படின்ட்டு போறாப்ல. சாப்பிட்டு வெயிட் போட்டுட்டு இருக்க அடக்கி வாசிங்கிறாப்ல. அடுத்தவர் ஆர்டர் பண்றதுக்கு ஏதோ கூப்பிடுவாரு. யார் வர நல்லா கவனிங்க. அந்த உடன் பிறந்தவன் தான் வந்திருக்கான். அதுவும் ஒரு சப்ளையர் மாதிரி யூனிஃபார்ம் பண்ணி இங்க வந்திருக்கான். மாத்திரை வேணும்னு இந்த பக்கம் கல்யாணம் பண்ணு மெசேஜ் போடுதுங்க. இவனும் மெசேஜை பார்த்துட்டான். அடுத்து குரூப் போட்டோ எடுக்கும்போது எனக்கு தம்பி அவன் தான், அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பாடி கார்ட்ஸோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ. இவன் மட்டும் தனியா கிளம்புறா. எங்க போற அப்படின்னு புருஷன் கேட்க, அண்ணங்காரங்க கேட்க, பாத்ரூம் பக்கம் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. பின்னாடியே நம்ம தம்பிகாரனும் போறான், மாத்திரை கொடுக்கறதுக்காக போறான். அதே சமயம் நம்ம குடிமி பாஸ் வந்து மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்தாங்க மாத்திரைன்னு மாத்திரையை கொடுத்துட்டான். இவங்க பேசிக்கிறதும் அவன் மாத்திரையை கொடுக்கறதும் நம்ம அண்ணங்காரன் கவனிக்கிறான். சின்ன முதலாளியும் கவனிக்கிறார். போறவன்ட்ட மாத்திரை கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தா இங்க உடன் பிறந்தவன், அதுவும் சப்ளையர் மாதிரி யூனிஃபார்ம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்து நிக்கிறத பார்த்துட்டு இவருக்கு காண்டாயிடுது. நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு விசாரிச்சா, நான் இங்க கேட்டரிங் வேலை பார்க்க வந்ததா சொல்லி பொய் சொல்லுவான் உடன் பிறந்தவன். இல்ல உன்னை நம்ப மாட்டேன்னு ஏதோ தேடி பாக்குறான். எதுவும் பாடியில இல்ல, கிடைக்கல. என்னடா இங்க பண்றேன்னு கேட்டா, வேலை தான் பாக்குறேன், பொழைக்க வேண்டாமான்னு பொய் சொல்றான் உடன் பிறந்தவன். பார்த்தா ஏதோ கோயில மாதிரி சில ஐட்டங்களை விக்கிறான் போல, அது வச்சிருப்பாப்ல. இதை விக்கிறது தான் வந்திருக்கிறியா, ஒழுங்கா ஓடி போயிருன்னு அண்ணனை வரட்டி விட்டுறாரு. இவங்க பேசிக்கிறதெல்லாம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு சொந்த பந்தத்துல பாதி பேர் போயாச்சு. சரி ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பு தம்பின்னு மாமனார் அனுப்பிச்சு வைக்கிறார். பெரிய முதலாளி ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் மயக்கத்துல கிடக்குறா. மூக்கு வழியா ரத்தம், வாய் வழியா நுர. பார்த்ததும் பதறி போறான். ஐயோ ஐயோன்னு அழுகுறான். பார்த்தா பக்கத்துல அந்த மாத்திரை டப்பா மொத்தத்தையும் போட்டிருக்கிறா போல. அங்க இங்க மாத்திரை டப்பா சதறி கிடக்குது. நிறைய மாத்திரைகளும் சதறி கிடக்குது. அப்ப மொத்தமும் போடல. மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறா, ஏதோ சேரல போல அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த பக்கம் பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன கேங்கோட லீடர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், உனக்கு வர வேண்டிய பணத்தை என்கிட்ட வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு மெசேஜ் வருது. தம்பிக்காரனுக்கு ஒன்னும் புரியல. இவன் எதுக்கு எனக்கு பணம் தரணும் அப்படிங்கிறாப்ல பாத்துட்டு இருக்கிறார். அந்த பக்கம் நியூஸ் தெரிஞ்சு பெரிய
பெரியவர் வராருங்க, பெரிய முதலாளி வரார். சின்ன முதலாளி வேணாம் போய் பாக்காதீங்க, பணமா கிடக்குறா, வேணான்னு சொன்னாலும் கேட்காம இங்க வந்து பாக்குறாரு. அண்ணங்காரன் கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். பெத்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பாவுக்கு பயங்கர கோவம். சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்தா எதுவும் இப்ப வரைக்கும் பெருசா தென்படல. அடுத்து போலீஸ் வருது. போலீஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு அந்த கிரைம் சீன்ல இருக்கிற ஆதாரங்களை எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம குடிமை தலைவர் வந்து கட்டி பிடிச்சு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறார். அப்புறம் அந்த சால் போட்டவர் அவரும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறார். கட் பண்ணா இவன் மாத்திரையை கொடுத்திருந்தான்ல, அதைத்தான் சிசிடிவி கேமரால பாத்துருப்பாங்களோ என்னவோ. நம்ம மாப்பிள்ளை வேற பாத்திருந்தாரு. அதனால சின்னவனை போட்டு கட்டி போட்டு வச்சு அடி அடி நடிக்கிறாரு சின்ன முதலாளி. நான் உங்க தங்கச்சியை கொல்லலன்னு இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. அண்ணங்காரனும் இங்க பாரு, உனக்கு ஏதோ பணம் செட்டில்மெண்ட் வரப்போறதா எவனோ மெசேஜ் போட்டுருக்கான், நீ இந்த கொலையை பண்ணலனா உனக்கு எதுக்குடா இவ்வளவு பணத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தவர் முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு அண்ணன். என்ன யாரோ டிராப் பண்ண பாக்குறாங்க, நம்புடா அப்படின்னு தம்பி சொன்னா அண்ணன் கேட்கறது தயாராக இல்ல. அவளை எவ்வளவு காதலிச்சேன், என் உசுர்றாவ உனக்கு தெரியும்லடா, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண, ஏனடா அந்த மாத்திரையில என்னடா கலந்து கொடுத்த அப்படின்னு கேட்க, எப்பவும் கொடுக்குற மாத்திரை தான் இவன், நம்ம கேங்ல இருந்த பெரியவர், அவரை கொன்னுட்டேங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி நீ பண்ணேன்னு கேட்கிறார். அதுக்கு பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டியான்னு கேட்கிறார். சத்தியமா இல்லன்னு தம்பி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். கத்தி எடுத்துட்டாரு, அறுக்க வேண்டியதான் பாக்கி, ஆனா அறுக்கல. அதுக்குள்ள ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்குது. போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேனதுல அந்த ரகசிய கேமரா ஒண்ணு இங்க செட் செய்யப்பட்டிருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. சிசிடிவி ஆதாரம், அந்த மாத்திரைங்க, அவனுக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போங்கிற மெசேஜ், இது எல்லாத்தையும் வச்சா தம்பி மேலதான் சந்தேகமா இருக்குங்கிறத பெரிய முதலாளி கிட்டே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க இந்த மாதிரி ரகசிய கேமரா செட் செய்யப்பட்டிருக்கிறதும், கேமரா இங்க இருக்குது, வயர்லெஸ் மூலமா டேட்டா வேற ஏதோ ஒண்ணுல சேவ் ஆகி இருக்கணுங்கிறதையும், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் சேவ் ஆகி இருக்கணுங்கிறதையும் போலீஸ்காரங்க அங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பாருங்க, நம்ம உடன்பிறப்பு அவரு அன்னைக்கு வச்சிருந்த கேமரால எசக்க பிசக்கா ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும் பார்க்கலான்னு இங்க வந்து பார்த்தா அவங்க ஒரு கொலையை பார்த்துட்டு மிரண்டு போறாங்க. உடனே அந்த டேட்டாவை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எவனோ மாஸ்க் போட்டு வந்து பாதுகாப்பு இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டு நம்ம வயல கொல்ல பார்க்க, அவன் அந்த சேர்ல அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு வழியா சேரை உடைச்சு கையில இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கை கட்டோடயே சூப்பரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பல கட்ட சண்டை போய்கிட்டு இருக்குது. சண்டையில ஒரு கட்டத்துல அந்த கயிறை வச்சு இவன் அட்வான்டேஜா அவன் சண்டை போறதை பார்த்துட்டு அந்த கயிறை அவரே அறுத்து விட்டார். மோபடிப்பட்டவர் ஒரு கார்ல அவனை தள்ளி விட்டு பைக் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். முதல் நர்சமாவை தான் பார்க்க போறான். அந்த மாத்திரையில ஏதாவது கலந்து கொடுத்தாங்களான்றதான் இவன் விசாரிக்கிறான். இல்லன்னு நர்சமா அடிச்சு சொல்லுது, சத்தியம் பண்ணுது. அப்புறம் அடிபட்ட இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. போலீஸுக்கு போலான்னு கேட்டா அதெல்லாம் போக வேண்டாங்கிறான் தம்பி. இப்ப நம்ம தம்பிக்கு யார் மேல டவுட் வருதுன்னா, அன்னைக்கு உடன்பிறப்பு சப்ளையர் மாதிரி இங்க வந்திருந்தால கல்யாணத்துக்கு, அதனால உடன்பிறப்பை பார்க்கலாமே இவன் யோசிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா புடிச்சு வச்சிருந்த தம்பியை காணோம். பாதுகாப்புக்கு இருந்த 2 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள அவனை நாம பிடிக்கணும்ட்டாரு அண்ணன். இந்த பக்கம் பார்த்தா இந்த ஒர்க்க கொடுத்தது யாரு, நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவன் வந்திருக்கான். நீ எதிர்பார்க்கறாப்ல இதுல எசக்கு பிசக்கா எதுவும் சேவாகல, ஒரு கொலை சேவா இருக்குது. கொலைய பண்ணது யாருன்னு கேட்டா நீ எல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா இதோட வேல்யூ இப்போ டபுள் மடங்கு ஆயி போச்சு. ஏற்கனவே பேசினதை விட 2 மடங்கு அதிகமா பணம் கொடுக்கறதா இருந்தா இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறாப்ல. இதுக்கு வேற ஏதாவது காப்பி இருக்கான்னு கேட்டா இல்ல, இந்த பென்ட்ரைவ்ல தான் ஒரே காப்பியா இருக்குது, நாங்க தொழில் எல்லாம் கரெக்டா இருப்போம், காசை கொடுத்துட்டு பென்ட்ரைவ் வாங்கிக்கணும் இல்ல, ஓகே டெஃபினட்டா வாங்கிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கும்போது பெப்பர் ஸ்ப்ரேயை மூஞ்சில அடிச்சு விட்டுட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டேஜ் அந்த பென்ட்ரைவ்ல அங்கிட்டு போயிருச்சு. பயங்கரமா கண்ணெறிய வேற வழி இல்லாம அங்க இருக்கிற அழுக்கு தண்ணியில போய் மூஞ்சிய கழுவிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம தம்பிகார வராங்க. நடந்ததெல்லாம் சொல்லி உடன்பிறப்பு அழுதுகிட்டு இருக்குது. இந்த பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சப்ளையர் மாதிரி வந்த ஒருத்தனை, அதான் உடன்பிறப்ப தம்பிகாரன் மிரட்டுறதும் 2 பேரும் பேசிக்கிறதையும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காட்டுறாங்க. அப்போ கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இதை கொலையா பண்ணிருப்பாங்களோன்னு கூட பிறக்காத இந்த அண்ணனுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? சந்தேகம் வருது. அங்க போய் அண்ணன் வச்சிருக்கிற ஐட்டத்தெல்லாம் போட்டு கீழே போட்டு நொறுக்குன்னு நொறுக்கிறான். கேமராவை உடைச்சு விட்டான். அடுத்து லேப்டாப்பையும் உடைக்க போறேங்கிறான். ஒரே காப்பி தான் அந்த கேமரால போயிடுச்சு, சாரி அந்த பென்ட்ரைவ்ல போயிடுச்சு, நான் வேற எதுவும் காப்பி வச்சிருக்கல அப்படிங்கிறாப்ல. இப்போ அந்த பென்ட்ரைவை கிடைச்சே ஆகணும். அந்த எக்ஸ் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டு அதை சொல்றாரு. சரி வீடியோல என்ன பார்த்தா அதையாவது சொல்லி சொல்றேன்னு கேட்டா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், பொறாமையில பேசுறதா சொல்லுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாடி கார்டு குரூப் இங்க வந்துருச்சு. ஓடுறான்னு மொட்டை மாடி வழியா ஓடுறாங்க. மொட்டை மாடியில அந்த கிரில் கேட் கதவை திறந்து அந்த பக்கத்துல போகணும். ஏகப்பட்ட சாவி கொத்து வச்சிருக்கான். என்ன சாவின்னு தெரியல. அவன் ஒவ்வொரு சாவியா போட்டு செக் பண்றதுக்குள்ள இங்க ஒரு 3 பாடிகோடோட நம்ம பையன் சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். சும்மா சொல்லக்கூடாது, உசுறு போக வேண்டிய ஒரு சூழலா இருக்கிறதுனால சூப்பரா சண்டை போடுறாங்க. கத்தி சண்டையெல்லாம் இல்ல, எல்லாம் கம்பு சண்டைகளை வச்சு தான் ஓடுது. அப்புறம் கை சண்டை நடக்குது. எல்லாம் அடிச்சு தம்மா துண்டு பயனா இருந்தாலும் 3 பேரையும் சூப்பரா சமாளிச்சான். எல்லாம் முடிச்சாச்சு, கதவை திறந்தாச்சு. அங்க இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு போகும்போது அண்ணங்காரங்கிட்ட வந்துட்டாங்க, சுட ஆரம்பிச்சிடறான். ஓடுகிறது என்ன மூடிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கிற ஒரு லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு வராங்க. கார்ல ஏறி இவங்க தப்பிச்சு போக கரெக்டா போலீஸ் எங்க வருதுங்க. தேவையில்லாம எங்க வேலையை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட வேண்டிய இருக்குதோ, பார்த்து நடந்துக்கங்கன்னு அண்ணன் வேற மிரட்டிட்டு போறாரு போலீஸ். அண்ணனுக்கு போலீஸுக்கு ஆகவே ஆகாது. இப்போ அந்த எக்ஸோட வீட்டுக்குள்ள, எக்ஸோட வீடு இல்ல, எக்ஸுக்கு சொந்தமா ஏதோ ஒரு ஸ்டுடியோ இருக்குது போல, அங்கதான் மோஸ்ட்லி இருப்பானா. அதுக்குள்ள போகணும்னா ஒரு அக்சஸ் கார்டு வேணுமா. அது இங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கிட்ட அந்த அக்சஸ் கார்டு இருக்குதா. அந்த அக்சஸ் கார்டை எப்படி திருடலான்னு ஐடியா போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அக்சஸ் கார்டை வாங்கிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டானுங்க. நம்ம உடன் பிறந்த சகோதரர் இருக்கான்ல, அவன் போனை அவனோட கம்ப்யூட்டரையே வச்சு ட்ராக் பண்ணிட்டு இருப்பான். கம்ப்யூட்டர் இவங்க எடுத்துட்டு வந்தது அவனுக்கு தெரியாது. சோ கம்ப்யூட்டர் மூலமா அவங்க எங்க போறாங்க
வராங்கிறத அவங்களால ட்ராக் பண்ண முடியும். அதை ட்ராக் பண்ணிட்டு இந்த தடவை நான் தனியாவே போறேன், நான் அவங்கள ஒரு வழி பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணங்கார இப்ப தனியா போறாங்க. பிரேத பரிசோதனையும் முடிஞ்சிருச்சு போல. முதலாளி கிட்ட இப்போ போலீஸ்காரர் பேசிட்டு இருக்காரு. அதுல பிரேத பரிசோதனையில அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒண்ணு உங்க பொண்ணு சாகல, யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. அடுத்து ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கொலை நடந்த அப்போ என்ன நடந்துச்சு அந்த ஃபுட்டேஜை கொடுங்க நாங்க கேட்டோம். ஆனா கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முந்தின ஃபுட்டேஜை யாரோ எங்களுக்கு கொடுத்து எங்களை மாத்த பார்த்திருக்காங்க. அதோ பாருங்க, அங்க இருக்கிற அந்த அலங்காரம் எதுவுமே இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இல்ல. சோ உங்க கூட இருக்கிற ஏதோ ஒரு கருப்பாடு இதை செய்து கவனமா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்றாரு. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த குடிமி பாஸ் இருக்கிறார்ல, அவர் மேல சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாப்ல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க இல்ல, நம்ம அண்ணன் தம்பி தானே காப்பாத்துவாங்க, அந்த முயற்சியை பண்ணது கூட அந்த குடிமி பாஸ் தானா. எல்லாத்தையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா அந்த எக்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுல கொலை பண்ணிருப்பாங்க இல்ல, அந்த கொலைகாரங்கள்கிட்டே போன் பண்ணி டீல் பேசிட்டு இருக்கிறாப்ல. 1/2 கோடி பணம் வேணுமா, கொடுத்தா இந்த ஃபுட்டேஜை கொடுத்துறேன்னு பேசிட்டு இருக்கிறார். ஸ்டுடியோல ஒரு பொண்ணை வர சொல்லி இருக்கிறாப்ல. அந்த பென்ட்ரைவ் ஒரு என்கிரிப்டட் பென்ட்ரைவ், பாஸ்வேர்டு இல்லாம உள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தான்னா அன்னைக்கே நம்மால ப்ளே பண்ணி காட்டியிருப்பாரு கம்ப்யூட்டர்ல, அதனால பார்த்திருக்கான். ஆனா இதை ஒரு ப்ரூஃபா கொடுக்கணும், எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னு நினைச்சா பாஸ்வேர்டு இல்லாம சாத்தியம் இல்ல. சோ டீகிரிப்ட் பண்றத, பாஸ்வேர்டு இல்லாம அதை ஓபன் பண்றது எப்படி, ஹேக் பண்றது எப்படின்னு ஒரு பொண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இதுக்கு மணிக்கணக்காகும் போல தெரியுது. அதுக்குள்ள 1/2 கோடி கேட்டிருந்தால கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். அதே சமயம் நம்ம பசங்களும் அங்க வந்துட்டானுங்க. பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் சொல்லிட்டாரு அண்ணங்காரன் தம்பிக்கிட்ட. இவங்களோட பழைய அபார்ட்மெண்ட் நம்பரை தான் பாஸ்வேர்டா வச்சிருக்கான் போல. வீடு போச்சு, அப்பா போயிட்டாரு, நீ போயிட்ட, நான் அனாதை ஆயிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லி உடன்பிறப்பு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா எக்ஸ் அடி வாங்கி விழுகிறாங்க. இரண்டாலும் உள்ள போனா மோமுடி போட்டவன் எக்ஸோட கழுத்தை அறுத்து கொண்டு போட்டான். அந்த பென்ட்ரைவை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான். அங்க இருந்து இவங்களை தாக்கிட்டு வெளியில ஓட பார்க்க பேக புடுங்கி போட்டாரு தம்பி. தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்குது. கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து இறக்கமே இல்லாம குத்தி கொல்ல பாக்குறான் அவன். ஒவ்வொரு முயற்சி எப்பவும் தடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. பென்ட்ரைவ் இருக்கிற அந்த பேக் எடுத்துக்கிட்டு உடன்பிறப்பு இப்ப ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க விடாது சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் ரொம்ப அருமையா லாஜிக்கா நல்லா தான் இருக்குது. அடி அடி நடிச்சிட்டு தலையில இருக்க அந்த மாஸ்க புடுங்கிட்டோம்னா யாரா அவன் அப்படின்னு பார்த்தா இவங்க பாடி கார்டு குரூப்ல ஒரு 5 பேர் இருந்தாங்க இல்ல, அதுல ஒருத்தவனுக்கு கை அரைகுறையா ஒடிஞ்சு போயிருந்ததுல அந்த பயந்தாங்க இவன் தான் அந்த துரோகி போல தெரியுது. ஆனா எதுக்கு இந்த துரோகத்தை பண்ணான்னு தெரியல. தடிச்சிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். பின்னாடியே வெட்டிட்டு நம்மால் போகும்போது லிப்ட்ல ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் இன்னொரு சைடுல இருந்து உடன்பிறப்பு லிப்ட் பிடிச்சி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த லிப்ட்ல முன்னாடி வந்து நிக்கிறது யாரு, உடன்பிறவா அண்ணன் வந்து நிக்கிறான். அவ்வளவுதான், ஓங்கி ஒரு குத்து, எங்கடா உன் தம்பின்னு கேட்டு அடி அடி நடிச்சு முட்டை வைக்கிறான். விட்டுரு, எங்க அண்ணனை விட்டுரு, உனக்கு நான் தானே வேணும், ஏங்கிட்ட வா அப்படின்னு துப்பாக்கியை காமிச்சிட்டு மிரட்டுறாரு தம்பி. என்னையே சுடுவியா, சுடுறா பாப்போங்கிற அண்ணன் கோவத்துல எங்கேயோ தப்பி தவறி கூட சுட்டுற கூடாதுங்கிறதுக்காக துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு கை சண்டை போடுறதுக்கு தம்பி ஓடியாரான். ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க இப்ப எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. உடன்பிறவாத இந்த சகோதரர்கள் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல உடன்பிறந்த ப்ரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டார். இங்க அவங்க சண்டை முட்டிக்கிட்டே இருக்குது. கண்ணாவினான் அடிக்கிறதும் அடி வாங்குறதும் கண்ணாடிகள் உடையறதும் பயங்கரமான சண்டை. பாசத்தோட மொத்த ரூபமா இருந்தவங்க இப்போ யார் அடிச்சுக்க போறாங்க, யாரு சாக போறாங்கிறது தெரியாத ரேஞ்சுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. உனக்காக நான் எல்லாத்தையும் கொடுத்தேன்டா, பதிலுக்கு நீ இதுதான் செய்வியா அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்கி தம்பி தான் பொத்துன்னு வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கையில கத்தி எடுத்தாப்ல. அவ்வளவுதான், என்ன கொன்னாதான் உனக்கு சந்தோஷம்னா கொன்னுக்கோ அப்படிங்கிறான் தம்பி. அதே சமயம் இந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லா டிஸ்பிளேலையும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த பென்டிரைவ்ல இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் என்னங்கறத பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரி பண்ணி அதுலயே பிளே பண்ணி விட்டுட்டாரு உடன்பிறந்த ப்ரோ. ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பார்த்தா எவனா ஒருத்தன் செத்துருவான். அது கூடாதுன்னா அன்னைக்கு நடந்த அந்த உண்மையை இவங்களுக்கு காட்டணும், ஆதாரத்தோட காட்டணுங்கிறதுக்காக போட்டு விட்டார். அன்னைக்கு ராத்திரி ரகசியமா 2 பேரு அந்த பில்டிங்குள்ள ஜன்னல் வழியா உள்ள நுழையறாங்க. ஒருத்தன் கரண்ட் ஷாக் கொடுத்து அவளை மட்டையாக்குறான். யாரு, நம்ம பாடி கார்டு குரூப்ல இருந்தவன் தான். இன்னொருத்தைய மூஞ்சியை தான் நமக்கு காட்டல. பொறுமையா மயக்கமடைய பிறகு விஷ ஊசியை ஏற்கனவே செட் பண்ணி ரெடி பண்ணி வந்திருப்பாங்க. அதை எடுத்து கொடுக்க வந்த இன்னொருத்தர் காலோட கட்ட விரல் அந்த நகத்துக்குள்ள வச்சு விஷ ஊசியை போடுறாரு. சோ ஊசி போட்டதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்றாரு. விஷ ஊசியை போட்டு இப்படி இந்த பொண்ணை கொன்னது வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த பொண்ணோட அண்ணன், நம்ம சின்ன முதலாளி தான். அண்ணன் தம்பி இவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அண்ணன் கதறான். அந்த பக்கம் பார்த்தா பெரிய முதலாளிக்கு சந்தேகம் இருந்தது. சின்ன முதலாளியை கூட்டு இருக்காரு மகனை. ஏண்டா எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டியடா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கார். அவர் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கல. ஆனாலும் அவருக்கு இவன் மேல எதற்கு சந்தேகம் வந்ததுன்னா இவங்க வீட்டு சிசிடிவி கேமராவோட ஆக்சஸ் 2 பேர்ட்ட இருக்குது. ஒன்னு அண்ணங்காரங்கிட்ட, இன்னொன்னு இந்த புள்ள கிட்ட, சின்ன முதலாளி கிட்ட. அண்ணங்காரனுக்கு கட்டம் பொண்ணு உயிரோட இருந்தாதான் லாபம், இழக்கிறதுக்கு அங்க எதுவும் இல்ல. ஆனா உனக்கு இதுல லாபம் இருக்குது, எல்லாத்தையும் நீ சுட்டிக்கணும் பாக்குற, ஏன்டா அப்படி பண்ணனு புலின்னு ஒரு அறவுறாரு. எதுக்கு பண்ணேங்கிற உண்மையை இப்ப அந்த சின்ன முதலாளி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல நம்ம பெரிய முதலாளி தான் கூட பிறந்த தம்பியோட சேர்ந்து தான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா திடுதிப்புன்னு பார்த்தா கூட பிறந்த தம்பியே துரோகம் பண்ணிடுறான்.
தம்பியா இருந்தாலும் பண்ணது துரோகம் சொல்லி நெத்தி பொட்டுல சுட்டு கூட பிறந்த தம்பியவே கொன்னு இருப்பாப்ல. யாரு? நம்ம பெரிய முதலாளி. அப்படி தம்பி சாகும்போது தம்பியோட பையன் அதையெல்லாம் பார்த்து அழுதுகிட்டு அங்கதான் நின்னுகிட்டு இருக்கிறான், அப்பா சாகிறத பார்த்துட்டு. அப்படி அப்ப இல்லாம அனாதையான அந்த குழந்தையத்தான் தான் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்தாரு நம்ம பெரிய முதலாளி. ஆனாலும் தான் அப்பனை கொன்னது இவன் தான். ஆக்சுவலா பார்த்தா பெரிய முதலாளி சின்ன முதலாளிக்கு பெரியப்பா முறை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. பழசெல்லாம் மறந்துருப்பான்னு பார்த்தா எதையும் மறக்காம பழி வாங்கணும்னு வச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா இவனை இவ்வளவு நாளுக்கு பிறகு இந்த கொலையை ஏன் பண்ணணும்? ஏன் முன்னாடியே இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல? ஏன் இப்ப அந்த கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சொத்தை பிரிச்சு கொடுத்தாருல, லீகலா நடக்கிற எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, இல்லீகலா நடக்கிறது அந்த பாடிகார்டு கேங்குக்கு லீடரா இருக்குது. இந்த வேலைய எவனோ ஒருத்தன் அந்த அண்ணங்காரட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க, அப்ப நீங்க என்ன புள்ளையா பாக்கலன்னு அர்த்தம் அப்படிங்கிறான். மொத்தமும் தனக்கு வேணும்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான் போல. அதுதான் அவனை கொஞ்சம் இந்த மாதிரி தப்பா யோசிக்க வச்சிருக்குது, இவ்வளவு தூரம் துரோகம் பண்ண வச்சிருக்குது. துரோகிகளுக்கு இங்க இடமே கிடையாது, அவர்களுக்கு தண்டனை மரணங்கிறாரு. கரெக்டா கூடவே நம்ம தாடி வச்ச பாடி கார்டு இருக்கிறார், இவனை வெளியில கூட்டிட்டு போங்கிறாரு பெரிய முதலாளி. துப்பாக்கி மணியில வெளியில கூட்டிட்டு வரும்போது கரெக்டா நம்ம கை உடைஞ்சவன் வராங்க. இப்ப கை சரியா போயிடுச்சு, இருந்தாலும் அந்த பேரை சொல்லியே கூப்பிடுவோம், இவன் தான் துரோகி. இது தெரியாம அவனோட வண்டிலேயே பெரிய முதலாளி ஏறாரு. அதுக்குள்ள நம்ம பசங்க 3 பேரும் ஒன்னா இங்க வந்து நிக்கிறாங்க. பார்த்தா துப்பாக்கி மணியில பணைய கைதி மாதிரி சின்ன முதலாளி இருக்கிறார். சரி இறங்கி பழி வாங்கிடலான்னு நம்மால துப்பாக்கியோட இறங்கி கொஞ்சம் தூரம் போவாம பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்து மெஷின் கன்ஸோட ஏகப்பட்ட பேர் இறங்கி வராங்க. நம்ம தாடி பாடிகார்டை புடிச்சிட்டாங்க. அடுத்து பெரிய முதலாளி இருக்கிற அந்த காரை கண்ணா பின்னான்னு சுட்டு அதை வெடிக்க செய்யற ரேஞ்சுக்கு நாஸ்தி பண்ணிட்டானுங்க. பெரிய முதலாளி செத்து போயிட்டார். அதை பார்த்த இந்த பக்கத்துல நம்மால பதறும் போது அவரையும் இறக்கம் இல்லாம சுடுறானுங்க. சுட்டு கீழே விழுந்தவரை குறுக்கால வண்டியை விட்டு காப்பாத்தி வண்டிக்குள்ள ஏத்திட்டு போறது தம்பி தான். நிறைய குண்டடி பட்டுச்சே, ஆளோட சோலி முடிஞ்சிருக்குமான்னு பார்த்தா அதான் இல்ல. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தாரு, அதனால தப்பிச்சாரு. இருந்தாலும் 1-2 தோட்டா மட்டும் கொஞ்சம் எசக பிசகா உள்ள போயிருக்குது. ஆனாலும் உசுருக்கு ஆபத்து இல்ல போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம தாடி கூட முக்கியமா இருக்கிற பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் மொத்தமா பிடிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை தவிர மித்த யாருக்குமே இந்த உண்மை தெரிய வாய்ப்பு இல்ல. சோ மித்த அந்த பாடி கார்டு டீம் எல்லாத்தையுமே மொத்தமா நாம தான் பாஸ்னு சொல்லி போய் உட்காந்துக்கலாம். இவங்கள மட்டும் எய்தர் நமக்கு லாயலா மாத்தணும் இல்ல போட்டுறணும்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம குடிமி பாஸ் வராப்ல. பரவாயில்லையே, சூப்பரா சாதிச்சிட்டே, இனி மிச்சம் இருக்கிறது அந்த அண்ணங்காரனும் தம்பியும் தான். அவங்க 2 பேரையும் மட்டும் கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு பேசுறாங்க. அப்புறம் அவங்க பேசும்போதுதான் இன்னும் சில உண்மைகள் தெரிய வருது. அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருந்தா அண்ணனை கொல்ல முடியாது, தம்பி காப்பாத்துறதுக்காக உள்ள வந்துகிட்டே இருப்பான். அதனால அவங்களை பிரிக்கணும்னு நடுவுல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவுக்கு உடனே வரல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கல்ல, பாடிகார்டு வேலைக்கு போகும்போது ஒரு முக்கிய புள்ளியை கொல்றதுக்கான முயற்சி நடக்கும். கடைசியில ஒருத்தன் அண்ணனை சுடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தம்பி அவனை சுட்டு அண்ணனை காப்பாத்துவார். ஆக்சுவலா அந்த முயற்சி நடந்தது இந்த அண்ணங்காரனை கொல்றதுக்காகத்தான். தம்பி கூட இருக்கிற வரைக்கும் அண்ணனை கொல்ல முடியாதுன்னு அப்பதான் அவங்க முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. சொத்து முக்கியம்னா உடன்பிறப்ப சாகடிக்கணும். யாரா அந்த பொண்ணை, கல்யாண பொண்ணை. சோ பொண்ணை கொன்னுபிட்டு பழிய தம்பி மேல போட்டா அண்ணனும் தம்பியும் அடிச்சுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது கரெக்டா நடந்துருச்சு. ஆனா இப்ப மறுபடியும் சேர்ந்துட்டாங்களே, இனிமே அவங்களால எதுவும் செய்ய முடியாது, புடுங்க முடியாதுன்னு நம்பலாம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம நர்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாள்ல, அவளை கூட்டிட்டு வந்து உடன்பிறந்த அண்ணனோட பார்ட்னர் ஒருத்தவர் இருப்பாரு, அவர் வீட்டுல தான் மொத்த பேரும் தங்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் செஞ்சாச்சு. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்தா அண்ணன் தயாராயிருவாரு அடுத்த சண்டைக்கு. இதுல வேற உடன்பிறப்போட பையன் கொஞ்சம் ஓவரா பேசுவான் போல, என்ன மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு தம்பி பாராட்டி பேசிட்டு இருக்கிறார். அண்ணன் எந்திரிச்சதும் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்ல, உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்ட்டு. இந்த பக்கம் பாடிகார்டு டீம் மொத்தத்தையும் நான் தான் பாஸ் அப்படின்னு கார்பரேட் ஆபீஸ்ல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த உண்மை தெரிஞ்ச ஒரு 5-6 பாடிகார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள அடிச்சு சித்திரவதை பண்ணி தனக்கு லாயலா மாத்துறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் குட்டி குட்டி பாசுக எல்லா பேரும் இவனை பெரிய பாசா ஏத்துக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அந்த அண்ணங்கார உயிரோட இருக்கிறவரை இது சாத்தியம் இல்லைன்னு. அவனை கொன்ன பிறகு நான் தலைவரா பொறுப்பேத்துக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க. அவன் யாரு? சின்ன முதலாளி. போலீஸ் கிட்ட போலாங்கிறாரு நம்ம தம்பிக்காரன். எதுக்கு வம்பு, போலீஸ் கிட்ட போயிடலாம், போலீஸ் கிட்ட இந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தை கொடுத்தாலே போதும், அவங்க பாத்துப்பாங்க வச்சுப்பாங்கன்னு. ஆனா போலீஸை கூப்பிடுறதுல அண்ணனுக்கு விருப்பம் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா சின்ன முதலாளி சட்டையை கழட்டி போட்டு எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானேன்னு அந்த தாடியை அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியை பார்த்தா தாடி செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். மீதி ஆட்களையும் கொன்னுடுவேன்னு மிரட்ட அவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. பல பேரை கண்ணாபின்னு சுடுறான். செத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் போலீஸ் வந்துருச்சுங்க. தம்பியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போல தெரியுது. போலீஸ் வந்துருச்சு. ஆனா உடன்பிறவா அண்ணனை காணோம். கதை உடச்சிட்டு வந்தா கூட ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிட்டார் போல தெரியுது. எனக்கு யாராவது கைதி வேணும், அவை இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாரு. பாருங்க, உங்களுக்கு தேவை எவிடன்ஸ் தான். இந்த பென்ட்ரைவ்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு, உண்மையான கொலைகார யாருங்கிறதுக்கான மொத்த டேட்டாவும் இருக்குன்னு போலீஸ்காரர் கிட்ட அந்த பென்ட்ரைவ் ஒப்படைக்கிறார். எங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறாரு. அவரும் சரின்னு அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டார். இங்க காட்டு பக்கம் நம்மாலும் போறாங்க. இப்ப யாருமே உதவிக்கு இருக்க மாட்டாங்களே, எங்க போயிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவர் காட்டு பக்கத்துல போய் ஒருத்தரை பாக்குறார். யார? நம்ம பெரியவர. அட, இந்த வெள்ளத்தாடி பெரியவர் சாகலையா அப்படின்னு பார்த்தா எஸ் சாகலங்க. சும்மா பக்கத்துல தான் சுட்டிருப்பான். அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பான். அந்த மலைச்சரிவு மாதிரி இருக்கு. அந்த சரிவுல பெரியவர் சரிஞ்சு அந்த பக்கத்துல போக அதை வெடிக்கணும் கரெக்டா இருக்கும். சோ பெரியவரை சாடிக்காம காப்பாத்தி விட்டு இருக்கான்னு சொல்லலாம். நடந்த உண்மையெல்லாம் சொன்னதும் பெரியவருக்கு ஷாக் ஆயிட்டாரு. நீங்க தான் நீ எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும்போது தாராளமா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறதா பெரியவர் சொல்றாரு. போலீஸ் கிட்ட ஆதாரத்தை கொடுத்ததுனால கூட ஒரு கண்டிஷனையும் போட்டிருப்பான் தம்பி. தான் உடன் பிறந்த இந்த பையனையும் உடன் பிறந்த அண்ணனையும், அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கிறான்ல, அந்த குழந்தையையும் காப்பாத்தணும். விட்னஸ்
ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பாதுகாப்பு கொடுக்கணும், வேற வேற ஐடென்டிட்டி கொடுத்து வேற இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். போலீஸும் அதுக்காக அவங்கள கூட்டிட்டு போகுது. எல்லாம் கரெக்டா தான் போகுதுங்க. ஆனா அதே சமயம் போலீஸ் வண்டின்னு கூட பார்க்காம கண்ணா பின்னாடி யாரோ சுட்டுறாங்க பாருங்க. ஆனாலும் ஒன்னும் வேலைக்காகல. போலீஸ் சுட்டதுல அந்த போலீஸ்க்கு அடிபட்டுருச்சு, அவங்க சுட்டதுல. நீங்க தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன்னு அந்த போலீஸ்காரங்க துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காரு. மீதி ஆட்கள் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பில்டிங் குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தொடர் சண்டையில அந்த வேனை வெடிச்சு செதற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. போலீஸ்காரர் சாகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் இவங்களை குறி வைக்க அங்க இருந்து தப்பிச்சு கொல்ல வந்தவங்க ஒரு வண்டியில ஏறி புறப்பட்டு போறானுங்க. அவங்க கிட்ட யாரும் மாட்டலையா அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் மாட்டிட்டான். யாரு? உடன் பிறந்த அந்த அண்ணன் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம குடிமி பாஸ் பதறிக்கிட்டு ஓடியாரு. பாரு, அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற மேட்டர் மட்டும் வெளியில வந்துச்சு, நீ நானெல்லாம் உயிரோட இருக்க மாட்டோம், எல்லாம் செத்துருவோம், ஒழுங்கா பிரச்சனையை சரி பண்ற வெளியே பார், இல்ல நானே ஒன்னு கொல்ல வேண்டியிருக்கும்னு குடிமி ஓவரா சீனை போட்டு போகுது. இங்க இன்னொரு வீட்டுல ரொம்ப சேஃபா அந்த சின்ன பையனையும் கேர்ள் ஃபிரெண்டு நசமாவையும் சேஃபா அங்க இருக்க சொல்லிட்டு தம்பி புறப்பட்டு போறான், அண்ணனுக்கு உதவி தேவைன்னு. அப்போ கூட பிறந்தவன் இப்ப அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்ல, அவனோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, உங்க அண்ணனை உயிரோட பாக்கணும்னா என்ன காப்பாத்துறதுக்கு வாடா, வரும்போது அந்த பேக்கேஜ் எடுத்துட்டு வாடா அப்படின்னு அண்ணன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குங்க. பேக்கேஜ்னு அவர் எதை மீன் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, பார்ட்னரோட வீட்டுல தானே இருக்காங்க, அங்க கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வச்சிருக்கான், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குதான் அவருக்கு. கூடவே இன்னொன்னு காட்டுறாப்ல, இது எங்க அப்பாவோடதுன்னு காட்டுறாரு, அது என்னங்கறத நமக்கு காட்டல. மேபி பெரிய பெரிய பாமா இருக்குமோ என்னவோ தெரியல. பாம். இங்க தம்பி வந்துட்டாங்க, உங்க அண்ணன் உயிரோட வேணுமா, பென்ட்ரைவ் கொடுன்னு கேக்குறாங்க. ஆனா பென்ட்ரைவ்ல இருக்கிற கண்டென்ட்டை மொபைலுக்கு மாத்தி, இப்ப எங்க அண்ணனை உயிரோட விடல, இப்பயே நான் குரூப்ல போட்டுருவேன், அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறார். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லி சின்ன முதலாளி துப்பாக்கி எடுத்து தலையில வைக்கிறார். போனை குடுக்குறியா இல்லையான்னு விசாரிக்கிறார். அப்பயும் போன் கொடுக்கலங்கிறதுனால அண்ணனோட விரலை சுட்டு போடுவாங்க. குடுறா அப்படின்னு மிரட்டுறான். அப்போ எங்கடா அந்த பென்ட்ரைவ் சொல்றா அப்படின்னு கேட்க, காரோட பின் சீட்ல இருக்குன்னாரு தம்பி. பென்ட்ரைவ் பின் சீட்ல இருக்குது, ஒரு காப்பி இந்த போன்ல இருக்குது, நான் அமுச்சிருவேன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக ஒரு 4 பேரை காருக்குள்ள அமுச்சிட்டாரு சின்ன முதலாளி. போனை குடுறா அப்படின்னு சின்ன முதலாளி இப்ப கேட்க, போனை கரெக்டா நீட்டுற சமயம் மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயம் காருக்குள்ள பாம்பு இருக்குது, பாம்பு வெடிக்குது. சூப்பர்ல. ஒரு பக்கம் மெசேஜ் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் அவங்க 4 பேர் செக் பண்ண போனவங்க செத்தானுங்க. இன்னும் பாம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்ததை வச்சு அங்கங்க பாம்பு போட்டு ரணகலம் பண்ணிட்டு இருக்காரு தம்பி. அப்புறம் என்ன, வழக்கம் போல சண்டை சச்சரவுகள் தான். காட்டுத்தனமா அடிக்கிறாரு தம்பி. உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்லங்கிற ரேஞ்சுக்கு அடிக்கிறாரு. கத்தி சண்டையெல்லாம் போடுறானுங்க. வெறுங்கையிலேயே முடிஞ்ச அளவு சமாளிச்சு அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காரு. ஆளுதான் பாக்குறதுக்கு பொடிப்பைய மாதிரி இருக்கிறான், ஆனா அடியெல்லாம் இடி மாதிரி விழுகுது. யாரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தெரியல. ஸ்டண்ட் மாஸ்டர் கரெக்டா சொல்றேன்னா சூப்பரா பண்ணிருக்காப்ல. லாஜிக்கா இருக்குது. ஒரு கட்டத்துல 4 பேர் சேர்ந்து தம்பியை அடிச்சு போட்டு படுக்க போட்டாங்க. இத கூட பிறந்தவன் பார்த்துட்டு வருத்தப்படுறான். நல்லா மூக்குல எல்லாம் குத்துன்னு குத்துறாங்க, அடிச்சு வீசுறாங்க. ஏண்டா முட்டா பயலே, நீ பண்ண தப்புக்கு இப்ப சாக போறடா அப்படின்னு சின்ன முதலாளி கத்திக்கிட்டே வரார். பின்னாடியே ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடான்னு கேட்டா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பத்திய உண்மை உலகம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாப்ல. இப்ப சாங்கடான்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட போற சமயம் கூட பிறந்தவன் குறுக்கால போய் நிக்கிறான். அப்போ ஏதோ படு வேகமா ஒரு வண்டி இந்த பக்கம் வராப்ல தெரியுது. என்னடான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தா, அங்க இருந்த சவரை உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய வண்டி குறுக்கால வந்து நிக்குதுங்க. யாரு? அண்ணங்காரன் தான் வந்து நிக்கிறார். பாம போடுற துப்பாக்கிய கையில வச்சிருக்காரு. ஒரு பாம வெடிக்க வச்சதுலயே எதுக்கு இருந்த ஒரு வண்டி வெடிச்சு சதறது, எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் தெரிச்சு விழுகிறானுங்க 10 பேரும். அதோட போர்ஸ்ல விழுவாங்க போலதான் தெரியுது. அப்புறம் அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கையில துப்பாக்கி கொடுத்துட்டு ஒரு கை பாரியான்ட்டாரு. கூடவே நம்ம தாடிக்காரர் பெரியவர் இறங்குறத பார்த்துட்டு, பெரியவர்னு சாகலையா உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு தம்பி ஷாக் ஆயிட்டான். இப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற 10-15 பேரை முடிக்கணும், சோழிய முடிக்கணும். முடிச்சா படமும் முடிஞ்சு போயிடும். இறங்கி சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு பெரியவர். ஏற்கனவே ஒரு தடவை மரணத்தை பார்த்தவர் பயப்படாம அடிக்கிறார். நம்மால பாம்பு போடுற அந்த கண்ணு அடுத்து போடுவார் பாருங்க. அடுத்து இன்னொரு வண்டி, அதுவும் வெடிச்சு சதுரம். எல்லா பேரும் பொத்துன்னு விழுவானுங்க போர்ஸ்ல. எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. எதிரிகளோட ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவரை தனக்கு கவர் பண்ண சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு டைரக்ஷனை பாத்துக்கும் சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன முதலாளியை தேடி போய்கிட்டு இருக்கிறார். உடன்பிறப்ப சேஃபா அங்க இருந்து காப்பாத்திட்டு போற பொறுப்பை தம்பி கிட்ட ஒப்படைக்கிறார். அதுக்குள்ள நம்ம குடிமி பாஸ் வந்து, ஏண்டா நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கிற, வீடியோ எப்படா வெளியில போச்சுன்னு வந்து மறுபடியும் திட்ட, காண்டானவன் அவங்க 3 பேருமே சுட்டு கொண்டுறான். கரெக்டா அதே சமயம் நம்மால அந்த பக்கம் வந்து நிக்கிறார். துப்பாக்கியை சுட்டுக்கிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாப்ல. இந்த பக்கம் உடன்பிறப்பை காப்பாத்தி ஒரு வண்டியில ஏத்தியாச்சு. தப்பிச்சு போவாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி வேற வண்டியில இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா இருக்கிற எல்லா வண்டியுமே பாம்பு போட்டு வெடிக்க வச்சியா அந்த அண்ணங்காரன். மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு வண்டி தான். இதனால உடன்பிறப்பு காண்டாகிட்டு இருக்கிறார். இங்க பாருங்க, ஒளிஞ்சிருந்து அவன் சுட்டுக்கிட்டு இருக்கிறான் முதலாளி. இங்க வேற நம்ம வயலுக்கு துப்பாக்கி தோட்டா காலி ஆயிடுச்சு. வாடா பாக்கலான்னு கூப்பிடும் போது ஒரு இரும்பு கரவையே ஷீல்டு மாதிரி கொண்டு வந்து ஓங்கி ஒரு இடி. முதலாளி அடி வாங்கி விழுகிறான். சின்ன முதலாளி மரணம் தெரிஞ்சிருச்சு என்னவோ பைத்திய மாதிரி சிரிக்கிறான், சைக்கோ மாதிரி சிரிக்கிறான். கீழே கிடந்தவனை தூக்கி நிப்பாட்டி குத்துன்னு குத்திட்டு இருக்கிறார். இந்த பக்கம் இன்னும் 2 பேருங்கிட்டு வர துப்பாக்கியால சுட்டு தம்பி கொன்னுடுறான். வேற ஒரு காரை எடுக்கும்போது அந்த துரோகி கை உடைஞ்ச வந்து நிக்கிறாங்க. துப்பாக்கியை தட்டி விட்டுட்டான். இவங்க 2 பேரும் இப்ப மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவன் சின்ன முதலாளிய அண்ணங்காரன் பாத்துக்கிறான். இந்த பக்கம் தொழில துரோகம் பண்ணவன் அந்த கை உடைஞ்ச துரோகிய சின்னவன் பாத்துக்கிறான்.
ரெண்டு பக்கமும் சூப்பரா சண்டை போய்கிட்டு இருக்குது. ரெண்டு பக்கமும் அருமையா அடி குடுக்குறாங்க, அடி வாங்குறாங்க. இந்த சுத்தில எடுத்துக்கொண்டு உடன்பிறப்பு சுத்தில எடுத்து கொடுக்குறாரு. சுத்தில எடுத்துட்டு சண்டைக்கு போனா சுத்தியல்ல ஒரு அடி மாட்டிடுச்சுப்பா. ரெண்டாவது அடி மாட்டுறதுக்குள்ள சுத்தியல அவன் புடிங்கிட்டான். சுத்தில போட்டு கையில ஒரு கத்தி எடுக்கிறான். அதே சமயம் இங்கேயும் பாருங்க, சின்ன முதலாளி கையில கத்தி எடுக்கிறார், வெட்டுறதுக்கு பாயிறாரு. அந்த பக்கம் சின்னவனை சின்ன கத்தியால குத்த முயற்சி பண்ணும்போது அதை அழகா தடுத்துட்டாரு, டேக்கிள் பண்ணிட்டார். ஷோல்டர்ல கத்தியை இறக்கிட்டாங்க சின்னவதுக்கு. இங்க பார்த்தா பெரியவனை கொல்ற முயற்சி நடக்குது. முடிஞ்ச அளவு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்த பெரிய கத்தியை தட்டி விட்டுட்டாரு. கம்பியாலேயே அடி அடி நடிக்கிறார். அடுத்து ஒரு எத்துவார் பாருங்க, பீரோவை உடைச்சுக்கிட்டு பொத்துன்னு போய் பின்னாடி வந்து விழுகிறான். ஏன்டா இப்படி பண்ணனு நம்ம சின்னவன் கேட்கும்போது, வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும்னு டயலாக் விட்டுவிட்டு கத்தியால குத்த போவாங்க. அதுக்குள்ள பார்த்தா உடன்பிறப்பு கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து அந்த துரோகியை சுட்டு கொண்டுட்டார். உன் உசுரை நான் காப்பாத்திருக்கேன்டா டேய் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு உடன்பிறப்பு. ஆனா அங்கதான் தொல்லை. அவனை தூக்கி முதுகுல கத்தியால நங்கு 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 நங்குன்னு குத்துறான் அந்த துரோகி. எஸ், அந்த துரோகி இன்னும் சாகலங்க. அதை பார்த்து காண்டானவரு அவன் கிட்ட இருக்கிற அந்த கத்தியை புடுங்கி அவனை கண்ணா பின்னான்னு குத்தி வயித்தை அறுத்து போட்டார். சாரி, கழுத்தை அறுத்து போட்டார். இந்த பக்கம் இறந்து போன தான் மனைவி எல்லாம் நினைச்சு அண்ணங்கார ஒரு செகண்ட் தடுமாறி இருப்பான் பாருங்க. அப்போ கரண்ட் ஷாக் கொடுக்குற அந்த மெஷின் அடிச்சு கரண்ட் ஷாக் கொடுத்து அண்ணனை புடிச்சிட்டான். இந்த பக்கம் உடன்பிறப்பு குத்து வாங்கி கிடக்குறான். 3 தடவை குத்திவிட்டாம பயங்கரமா வலிக்குதுங்கிறாரு உடன்பிறப்பு. ரத்த வேற எக்குத்தப்பா போய்கிட்டு இருக்குது. பெரியவர் பார்த்தா சின்ன சின்ன சிறுவண்டுகள் அடியாட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் துப்பாக்கியால சுட்டு தள்ளிக்கிட்டே வரார். அடிபட்டு கிடக்கிறவங்களை பார்த்துட்டு துணி கொடுக்குறாரு, ரத்த போக்க கட்டுப்படுத்த சொல்லி. அதே கார்ல ஏத்திக்கிறார். வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஆனா ஏகப்பட்ட வண்டியை திருடி இருப்பாப்ல நம்ம வெள்ளதாடி பெரியவர். சோ அவர் இந்த வயரை புடுங்கி அதுலயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போறேன்ட்டார். கூட பிறந்தவனுக்காக கூட பிறக்காத அண்ணனை விட்டுறாத, போ அவனை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாப்ல. இங்க பாருங்க, இந்த பக்கம் கத்தி எடுத்துட்டு வந்து அண்ணனை போட்டு தள்ளுறதுக்காக சின்ன முதலாளி ரெடி ஆயிட்டார். வளவலா கொல கொலன்னு இந்த வில்லிங்க டயலாக் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்க ஓங்கி ஒரு எத்து தம்பி இங்க களத்துக்கு வந்துட்டானா, அந்த விசுவாசமான நாய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கத்தியை வச்சு தம்பியை கொல்றதுக்கு முயற்சி நடக்குது. அழகா பிளாக் பண்ணிக்கிட்டே வரான் தம்பி. ஆனாலும் கேப் கிடைக்கும் போது குத்துறதுக்கு தயாராயிட்டே இருக்கிறான் சின்ன முதலாளி. ஒரு கட்டத்துல கோடு போட்டாங்க. இன்னொரு கட்டத்துல நெஞ்சில இறக்க போற சமயத்துக்குள்ள அண்ணங்கார எந்திரிச்சிட்டான், கைய புடிச்சிட்டான். இப்ப நான் இந்த சண்டையை பாத்துக்கிறேன்னு அண்ணங்காரன் சண்டைக்கு இறங்க, அண்ணன் தம்பின்னு 2 பேரும் இப்ப சண்டையில இறங்கிட்டாங்க. ஒருத்தனை முதலாளியால சமாளிக்க முடியும், 2 பேரை சமாளிக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அதுதான் இங்க நடக்குது. ஆனாலும் 2 பேரை சமாளிக்கிறாயா? கையில கத்தி இருக்கிறதுனால கண்ணா முன்னான்னு உடம்புல கோடு போட்டுட்டு இருக்கும் போது கீழே கிடந்த ஒரு துணி மாதிரி ஒண்ணு இருக்குது, ஒரு பைப்பா, அந்த பைப்பை உடம்புல சுத்திட்டான். அதே சமயம் அவனும் கத்தியால அண்ணனை வயித்துல குத்திட்டான். அடுத்து ஷோல்டர்ல ஒரு குத்திட்டான். அவர் விழுந்துட்டார். அடுத்து குத்த போகும்போது பார்த்தா பைப்பை சுத்தி வச்சிருந்தாருல, அது விட மாட்டேங்குது. அதுக்கு ஒரு லிவர் இருக்கும் போல, அந்த லிவரை தம்பி ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. லிவர் ஆன் ஆனதும் படு வேகமா அந்த பேரை இழுத்து கொண்டு போய் பின்னாடி தள்ளுது. மோதி விழுந்தான். அங்க விழுந்த இடத்துல நிறைய டின்னா பெட்ரோல் டின்னுங்களா கிடக்குது. மேல இருந்த பல்பு வேற உடஞ்சு கீழே விழ அந்த கரண்ட் ஷாக்ல தீப்பொறி ஏற்பட மொத்தமும் எரிய ஆரம்பிச்சிருது. உயிரோட உள்ள எரிஞ்சு செத்த அந்த பயங்க. இந்த பக்கம் மனசை தளர விடாத, எந்திரி தப்பிச்சிடலான்னு சொல்லி அண்ணனை கைத்தாங்களா தூக்கிட்டு போறது தம்பி தான். அந்த பக்கம் உடன்பிறப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்படுது. அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ரவுடி கேங் அவங்களுக்குள்ள மாத்தி அடிச்சுக்கிட்டதுல நிறைய ரவுடி கேங்கோட தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நல்லதுதான். இன்னும் மிச்சம் இருக்கிற ரவுடிகளையும் நாங்க கொலை பண்ணுவோங்கிறாப்ல. அந்த பக்கம் போலீஸ்காரர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நம்ம தம்பிகாரன் உடன்பிறப்போட பையனை கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். நர்சம்மாவை பாக்குறதுக்கு போறியா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறாப்ல. பழைய நண்பரை பார்க்க போறதா சொல்றாப்ல. நானும் வரலாமான்னு கேக்குறான் அந்த சின்ன பையன். ஆனா கரெக்டா பிஹேவ் பண்ணணும், சமத்தா இருக்கணும், கூட்டிட்டு போவேங்கிறாரு சித்தப்பா. நம்ம சின்னவர் யார பார்க்க போறாங்கன்னு பார்த்தா அண்ணங்காரனை தான் பார்க்க வந்திருக்காப்ல. இங்கேயோ கிளம்பி போக போறாரு போல தெரியுது. திரும்பி எப்போ வருவேன்னு கேட்க, திரும்பி வருவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரு. தான் பொண்டாட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கூட நீ சேரணும்னு கேட்டுட்டு இருப்பா போல. அதனால 14 வயசுல விட்டுட்டு போன அந்த அம்மாவை தேடி போறதா அண்ணன் முடிவு பண்ணிருக்கான். தாய்லாந்துக்கு போறானா. எனக்கு தாய்லாந்துனா ரொம்ப பிடிக்கும், நானும் போட்டுமான அந்த குட்டி பையன் கேக்குறாங்க. அதுக்கு அண்ணனும் ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படுறா, எங்களை மாதிரி ஆயிடாதரா அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டதும் அவன் மூஞ்சி உருன்னு மாறிடுச்சு. பாரு, உனக்கும் எனக்கும் கிடைக்காத அந்த ஒரு வாழ்க்கையை இந்த சின்ன பையனுக்கு நீ கொடுக்கணும். ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், ஃபேமிலியை பாத்துக்கோ அப்படின்னு அண்ணன் அட்வைஸ் போட்டு போறாப்ல. பையனெல்லாம் கட்டி பிடிச்சு குட் பை சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டார். சரி, இப்ப அந்த பாடிகார்டு குரூப்போட தலைவரா யாரையா வருவார் அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம பெரியவர் வெள்ளதாடி. அவர் தான் தலைவரா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கெத்தா ஒரு சிரிப்பா பாருங்க. இவரை கொல்லணும்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டான்ல, அவன் மூஞ்சிய பாக்கணுமே, புஷ்னு ஆயிப்போச்சு. சரி, இதெல்லாம் ஓகே. அந்த உடன்பிறப்பு செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா சாகலங்க, நல்லா தான் இருக்கிறாப்ல. என்ன வீல் சேர்ல போறாப்ல இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல தெரியவாருன்னு நம்பலாம். நஷ்டமாவும் கூட துணைக்கி இருக்குது. சோ ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல தான் படத்தை முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான தரமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பம் வரவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் வீடியோ லிங்க் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் ஒவ்வொரு சேனலா தேடி பார்க்காம ஒரே இடத்துல பாத்துற முடியும். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி வரதுக்கும் வசதியாக இருக்கும். அதுக்காகத்தான். ஓகே, தேங்க்யூ, பை பை, see you.